பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேதவசனம் சங்கீதம் 51வது அதிகாரம் 17வது வசனம். தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலும் இயேசுப்பா நமக்கு ஒரு அருமையான வசனத்தை தந்திருக்காங்க. இந்த காலை வேளையிலே நெருக்கத்தின் பாதையிலே நொறுங்குண்ட இருதயத்தோடு வேதனையோடு இருக்கிறீங்களா? இந்த சப்தத்தை கேட்கிற உங்களை கர்த்தர் கண்டிப்பாக அந்த வேதனையான அனுபவத்திலிருந்து உங்களை விடுவிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, உலகத்தின் பார்வையிலே நாம் அநேக இடங்களிலே மனிதர்களின் வாக்குகளால் மற்றுள்ளவர்களுடைய பார்வையினால் நாம் உடைக்கப்பட்டிருக்கிறோம். இல்லை, ஏதோ ஒரு சம்பவத்தின் மூலமாய் நாம் உடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே மற்றுள்ள முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு ஆயிருக்கலாம். ஆனால் யார் வெறுத்தாலும் வெறுக்காத ஒரு தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதை மறந்து விடாதீர்கள். அருமையான ஒரு வசனம் பாருங்க. தாவீது சொல்லும்போது சொல்றாங்க, ஆண்டவரே, உங்களுக்கு நொறுங்குண்ட தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட பலி ஆவிதான். நீங்க ஆவியில ஒட்டஞ்சு ஜெபம் பண்ணும் போது, உங்களை நீங்க தன்னால உடையும் போது அந்த நொறுங்குண்ட இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவன் உண்டு. காரணம், உங்களுடைய நெருக்கத்தை பார்க்கிற ஒரு தகப்பன், உலகத்தின் தகப்பனை காட்டிலும் உன்னதர். அவ்வளோ நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் ஆராய்ந்து அறிகிற தேவன், நம்முடைய ஒவ்வொரு நினைவுகளையும் அறிந்திருக்கிறதா தேவன். எப்படியாய் நம்ம எப்படி வழிநடத்த முடியும்னு ஒவ்வொரு நாம் சிந்திக்கிறதற்கு நினைப்பதற்கும் அதிகமாய் நேசித்து நம்ம வழிநடத்துகிற தேவன். இந்த நாளிலே அவர் உங்களை வழி நடத்துவார். கவலைப்படாதுங்க. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுக்கப்படுவான். கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்துவாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ.